ஆ ஹலோ, நீ வந்துட்டியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். ஆ வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆ ஒன்றும் இல்லை, எனக்கு ஹாஃப் டே லீவ்லாம் எடுத்தியா, அதான் கேட்டேன். அப்புறம் ஐசக் சார் உன்னை கேட்டார் இன்னைக்கு உன்னோட ப்ரெசன்டேஷனில். ஐயோ சார் வேற ஏதாவது கேட்டாரா? அதை விடு, நீ இதை சொல்லு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதும் எனக்கே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன். எனக்கு பையனை ரொம்ப பிடிச்சி போச்சு. யாரோ வந்திருக்காங்க, நான் அப்புறம் கூப்பிட்றேன். சரியா? சரிடா, நானும் ரொம்ப டயர்டா இருக்கேன். இதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு சாப்பிட்டு படுக்கணும். அப்ப மண்டே ஆஃபீஸ்ல பார்க்கலாம். குட் நைட். ம் சரி. ஹாய் மச்சான். வா சரக்கு அடிப்போம். நல்ல சுவையான பீஃப். தீஞ்சு போச்சா என்ன? அடிச்ச போதையில தீஞ்சு போனா என்ன, தீஞ்சு போலனா என்ன? பாய்ஸ் பீஃப் சாப்பிடுங்க. டேய் காலை தூக்கி வழிய விட்டுறா. பாட்டில் அளவு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது. தப்படுறா. சியர்ஸ் சியர்ஸ் வின்னி. சியர்ஸ். டேய் மச்சான், எப்படி சொல்றது, இன்னைக்கு என் கெட்ட நேரம் அவளை ப்ரொபோஸ் பண்ணிட்டேன்டா. இருடா, பதில் சொல்ல மூடு இல்ல, ஒரு பாட்டு போடு. சரி சொல்லு மச்சான். சியர்ஸ் சொன்னா அடிச்சுட்டு வைக்கணும், அடிக்காம வைக்க கூடாது. அப்படியே ஒரு பாட்டை தட்டி விடு. அட போடுப்பா. சியர்ஸ் சொல்லிட்டு அடிக்காம வச்சிருந்தா மனசு வலிக்குதுல்ல. சூப்பர் பாட்டு. இப்போ சொல்லு. சார் இல்லாதனால நாங்க சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். நான் சீக்கிரமாவே கேண்டீனுக்கு போயிட்டேன். ஓஹோ, என்ன பார்க்கணும்னு அவளும் அங்க வந்துட்டா. சத்தியமா சொல்றேன் மச்சான், அவளை இவ்வளவு அழகா நான் பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. டேய் கவிதையை நிப்பாட்டிட்டு கதையை சொல்றா. முதல்ல இது அடி. டேய் நீ என்னடா குடிகார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேப்பா. இந்த பாட்டை கேள்றா, அப்படியே என்ஜாய் பண்ணே. சரி, நீ அந்த பாட்டை போட்டு விடு. ஓகே. நம்ம உடம்புல கொஞ்சம் தானே பிளட் இருக்கு. சரி. அதனால தம் அடிச்சா என்ன, அவன் ஏன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு மசால் வடை கொடுங்குறா. அடையா? அந்த நேரம் பார்த்து நான் சரக்கு வேற அடிச்சிருந்தேனா. அட இன்னும் முடியல. கண்டினியூ. ஆஃபீஸில் நாளில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமா. டைம் கிடைக்கும் போது மனசில் இருக்க விஷயத்த சொல்லி ஆகணும்ல. சொல்லவும் முடியல, கேட்கவும் முடியல. ரொம்ப வருத்தமாக போச்சு. ஆமா, இப்போ உனக்கு என்ன கவலை சொல்லு. எப்போ நீ இப்படி தான் சொல்ற. யாராவது ஏதாவது சொன்னா கவலை, சோகமான பாட்டை கேட்டாலும் உனக்கு கவலை. லேட்டஸ்டா இப்போ ஏதோ சொன்னியே. இல்லை, கோவிலுக்கு போனோம்ல, அந்த கமிட்டி ஆளுங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்கடா. ரொம்ப கவலையாக இருக்கு எனக்கு. சரி, நீ என்ன கவலையா இருக்க? எதுவா இருந்தாலும் சொல்லு. இப்போ ஆஃபீஸ்லாம் விட்டு ஒர்க் ஃப்ரம் ஆயிடுச்சுல்ல, அதான் ரொம்ப கவலையா இருக்குடா. ஏண்டா 3 வருஷம் ஆச்சுல்ல? டேய் 3 வருஷம் தானே ஆச்சு. நீ சீனை கிரியேட் பண்ணாத. நாம எங்க போறோம்? இங்க இருக்கிற இன்ஃபோ பார்க்கு, அங்க இருக்கிற கேஃபிடேரியா, வீணா போற ஸ்நாக்ஸ், நீ அடிக்கடி அடிக்கிற டம்மு, ப்ராஜெக்ட் பணத்துல செலவு பண்றது, அடிச்ச சரக்கு, காதலிச்ச பொண்ணு, நாம அடிக்கடி மீட் பண்ணலாம்டா. இதே தாண்டா அவளும் சொன்னா. அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தா பத்தாது, தினைக்கும் தினைக்கும் பார்க்கணும்னு சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? அவ ஒண்ணுமே சொல்லல. இவன் எங்கடா போயிட்டு இருக்கான்? என்னடா நான் கதை சொல்றேன், உனக்கு பிடிக்கலையா என்ன? நமக்குன்னு வந்து சேர்ந்துருக்கானுங்க பாரு. டேய் எனக்கு ஒரு ரவுண்ட் ஊதுடா. ஹலோ. நான் வேற ஒரு கால்ல இருந்தேன். ஓ, அவனா இருப்பான். உன்னை பொண்ணு பார்க்க வந்தானே, அவன் தானே? அவன்கிட்ட பேசுறதுக்காக தானே டயர்டா இருக்கு, குளிக்க போறேன்னா போய் சொல்லிட்டு போனேன். இல்ல, நீ என்னடா திடீர்னு இப்படி பேசுற? மயிரே, எனக்கு இந்த வினித்துக்கு உன்னை பிடிக்கும்டி, பிடிக்கும். அது சும்மா இந்த மாதிரி ஒரு 1 hour டீ குடிக்கும் போது வந்து ஒரு சின்ன இன்ஃபாக்சுவேஷன் கிடையாதுடி, மனசார பிடிக்கும். ஃப்ரம் த ஹார்ட். ஹலோ, கட் பண்ணிட்டாளா? டே மச்சான், முன்னாடி ஒரு தடவை சரக்கு அடிச்சு மப்பானப்போ நான் அனுப்பின மெசேஜால ஃபேமிலியை தொலைச்சிட்டு கஷ்டப்படுறேன். அந்த ஒரு மெசேஜால என்னோட 6 வருஷ வாழ்க்கை போச்சு. 6 வருஷம் நான் சரியான முட்டாள் ஆயிட்டேன் மச்சான். உனக்குலாம் என்னடா பிரச்சனை? உன் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? இல்ல ஏதாவது ஒன்று பண்ணாண்டா. ஆனா நான் அந்த ஒரே மெசேஜால என் சொந்த வாழ்க்கை இப்போ முள்ளு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாரு மச்சான், எனக்கு உன்னை நல்லா தெரியும், அவளையும் தெரியும். நீ நேரடியா பார்த்து பேசுறா. கண்ணை பார்த்து பேசு. முடிஞ்சா முத்தம் கொடு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மச்சான். சரி எந்திரி வா.
போலாம். மச்சான் எனக்கு லைட்டா த்ரோட் பெயினா? அதுலடா வேற? ஃபியர், பயம்டா. பயமும் இல்ல மண்ணாங்கட்டியும் இல்ல, தைரியமா தில்லா இருடா. உன்கிட்ட இந்த ஹல்கோட உடம்பு மட்டும்தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் மச்சான். விட்றா. போச்சுன்னா எனக்கு தான்டா நஷ்டம். என்னத்த போகும்? எதுக்குடா இப்போ பயப்படுற? நல்லா தைரியமா நம்பிக்கையா இரு. இங்க பாருடா, இந்த ப்ரப்போஸ் பண்ண வந்த ஒருத்தருக்கும் ஒரு விதமான பயம் இருக்கும். அதுவும் நம்மள மாதிரி சிக்மா மேலுக்கு. அதுவும் தைரியம் இல்லாத காரணத்தினால இல்ல. நம்ம ஃபீலிங்ஸ் அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னு திருப்பி அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் சிச்சுவேஷன் யோசி, ஆக்வர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கூட போயிடும். அப்படி அதுவும் போயிடும், இதுவும் போயிடும். அப்படி இந்த எல்லாமே போக கூடாதுன்ற பயம் தான்டா. தைரியம் இல்லாமலாம் இல்ல, சரியா? அத நீ புரிஞ்சுக்கோ, சரியா? இருந்தாலும் நீ பயத்தை கம்மி பண்ணு. என் முகத்துல முழிச்சேன்னு தெரியல, காலைல இவன் பேச்சு கிட்டி இவ்வளவு தூரம் வந்துட்டேன். அவன் 6 வருஷமா ஒரு மெசேஜும். அப்படி மட்டும் சொல்லாத மச்சான், அதான் என் வாழ்க்கை. ஆமா, அது எப்படி நடந்துச்சு? அது என்ன இந்த ஒரு மெசேஜ் 6 வருஷத்துக்குள்ள? எப்படி? இல்ல இந்த ஒரே ஒரு மெசேஜ் 6 வருஷத்துக்கு முன்னாடி. அது ஒண்ணும் இல்ல, அது ஒரு பிக்கப் லைன் தான். என்ன பிக்கப் லைன்? நீ எனக்கு ஒரு கனி, நான் உனக்கு ஒரு கனி, குடுப்பியா ஒரு கடி? நான் உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும், சரியா? நான் பேசுறேன். எங்களுக்கு சில விஷயம் பேச வேண்டியது இருக்கு. நீ வாடா. டேய் தடியா. வேணாம், நானே பாத்துக்கிறேன். நீ போ, நான் வரேன். என்னடா பேசுறது இப்ப நான்? இப்ப நீ என்ன சொல்ல வந்திருக்க? சார்ஜ் இல்லாம திடீர்னு ஹேங் ஆன ஒரு ஃபோனோட சிச்சுவேஷன்ல தான் நான் இருக்கேன். என்ன? ஐயோ, என்ன உளறிட்டு இருக்கேன். ஐ மீன், நான் என்ன யோசனா, நிறைய விஷயம் நான் பேசணும், ஆனா ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? இங்க பாரு, எனக்கு ஒன்று ரொம்ப இருந்துச்சுன்னு மட்டும் இல்லை, எனக்கு இப்பவுமே ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்ப என்னால சொல்ல முடியல. இப்படிலாம் நடக்கும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நீ எங்க போவ? என் கூடயே இருப்பேன்னு நினைச்சேன். சொல்லாம எல்லாத்தையும் மனசுல வச்ச. அது என் தப்பு தான். இல்ல, நீ இதெல்லாம் சீரியஸா தான் சொல்றியா? இல்ல தமாஸ் பண்ணுங்கிறேன். ஏய், உனக்கு இதை கேட்டா தமாஸ் மாதிரி இருக்கா என்ன? உனக்கு என்ன பத்தி தெரியும்ல? இல்ல, நான் உன்னை அப்படி பார்த்ததில்ல. அப்புறம் நீ... ஓ, மறக்க சொல்றியா? அதானே? நான் நினைச்ச ஆல்ஜிமர் தான் இந்த உலகத்துல ரொம்ப மோசமான ஒரு நோயின்னு, ஞாபகம் மறதி வருதுன்னு. ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி மெமரிஸ் வச்சுட்டு வாழ்றதுக்கு பதிலா அதுவே பெட்டர் தான். ஏன்னா அது ஒரு ஃப்ரீடம் தானே. ஐயோ, அழகுது. உனக்கு பிடிச்சிருக்குன்னு முதல்லயே வந்து சொல்லிருக்கணும். இப்ப சொல்லக்கூடாது. அப்புறம் எனக்கு ஒன்னு பிடிச்சிருந்தது. ஆனா நீதான் பெரிய சிக்மாவாச்சே. ஏதாவது சொன்னா ட்ரால், கிரிஞ்ச். அப்புறம் ஒரு தடவை கூட என்னோட பார்வையிலயும் பேச்சிலையும் எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்னு உனக்கு தோணவே இல்லையா? இல்ல. அட்லீஸ்ட் கொஞ்சம் கெஸ் பண்ணிருக்கலாம்ல. ஆமா, என்ன சொன்ன இப்போ? நீ பாக்குறத வச்சு பேசுறத வச்சு கண்டுபிடிக்க கூடாதுன்னா, இந்த மாதிரி கண்டுபிடிச்ச ஃபீலிங்ஸ் வளர்க்கறதெல்லாம் நான் எப்ப நிப்பாட்டிட்டேன். அன்பை இப்படி அடுக்கடுக்கா பீஸா எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இதுல பாசம் எது, காமம் எது, கேரிங் இருக்கா, இல்ல மனுஷன் இதுக்கு முன்னாடி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கானா, இது எதுவுமே எனக்கு தெரியாதுரி. எனக்கு அதெல்லாம் புரியாது, புரிஞ்சுக்கிற திறமையும் எனக்கு இல்ல. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா என் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிருக்கணும். சரி, முகத்தை பார்த்து சொல்றேன். எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு. இப்ப என்ன சொல்ற? இல்ல, அது வந்து நேத்து உன்னை பொண்ணு பார்க்க வந்த ஆளு அந்த... அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. வீட்டுல சண்டை போட்டுட்டு தான் நேத்து கிளம்பி வந்தேன். அப்புறம் இப்படி சொன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கதான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். நேத்து நான் வீட்டுல பேசி சமாதானப்படுத்தும் போதுதான் நீ குடிச்சு போதையில என்னை கண்டபடி பேசிட்ட. ஆமா, உனக்கு குடிப்பழக்கம் இருக்குல்ல? இல்ல, நேத்து நைட்டு மட்டும் லைட்டா போத. என்கிட்ட சொல்லல. என்ன பிடிக்கும் நீயும் சொல்லலையே. இல்ல, அது வந்து அதான் இப்ப காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுல. ஆமா, இப்போ இங்க என்ன நடந்துச்சு? நாம காதல்ல விழுந்துட்டோமா என்ன? ஆமால. பந்தெல்லாம் தேவையில்லப்பா. பாக்ஸா? அது எதுக்கு? டேய், ஆள் ஒன்றும் சாகல, லவ் உடஞ்சு போச்சு. ஒரு சேடு சாங்ஸும் 4 பாட்டில் பீரும். அப்படியே மிச்சர் வாங்கிக்கோ, மற்றதை நான் டீல் பண்றேன். அப்புறம் கத்தி, கடப்பாரை, பிளேடு, எலி விஷம், எக்ஸ்பைரி ஆன மருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ.
என்ன மச்சான், ஐ லவ் யூ இப்போதான் கரண்ட் போய் வந்த மாதிரி இருக்குடா. பிரேக்கப் ஒட்டிக்கிச்சா? அப்போ பிரேக்கப் ஆகலையா? பேட்சப் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் மச்சான். ஒரு செகண்ட், சேட் ஸ்டேட்டஸ் வேண்டாம், லவ் ஸ்டேட்டஸ் போதும். கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, அது போதும்ல. ஓகே தான். യാത്രകൾ നാമിനി